ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? புதினா சட்னி தான் செய்ய போகிறேன். மோஸ்ட்லி புதினா சட்னி எப்படி செய்வோன்னா மீந்து போயிடும். புதினா கொத்தமல்லி வாங்கும்போது அதை வதக்கி இது மாதிரி ஒரு சட்னியாக வச்சிடலாம். ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு மல்லி இருக்குது, நல்லா அலசி எடுத்துக்கலாம், மண்ணெல்லாம் இல்லாமல். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றிருக்கேன். கருப்பு உளுந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் உப்பு, பெருங்காயம், தேவையான அளவு தேங்காய் ஒரு 2 பீஸ் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டோன்னு சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்கும் போதே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தே ஊற்றிடுவேன். தனியாக தாளித்து கொட்ட மாட்டேன். சுட சுட இட்லி ஊற்றி அது கூட இந்த புதினா சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். புளியெலாம் சேர்க்கல, அதுக்கு பதிலாக சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். மத்தியானத்துக்கு முருங்கைக்காய் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி இந்த பொரிக்குழம்பு மாதிரி வச்சுட்டு வாழைக்காய் உருளைக்கிழங்கு ஃப்ரை. நைட்டு சாதம் மீதி இருந்தது, அதை வேஸ்ட்டாக போயிட்டு தயிர் ஊற்றி மசிச்சு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் அது கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக முறுக்கு செஞ்சு கொடுத்தேன் பசங்களுக்கு. இந்த சமையல் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.